அஸ்ஸலாமு சகோதரர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால், லைலத்துல் கத்ர் என்று வரக்கூடிய அந்த சொல்லுக்கு, குர்ஆனில் வரக்கூடிய அந்த அத்தியாயத்துக்கு கதிருடைய இரவு, சில தப்சீர்களில் லைலத்துல் கத்ர் இரவு உண்டு, அதுலேயே கதிர் இருக்குது, இப்படி மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதுவா அதுனா மூசா அர்பாயினா லைலத்தன் என்று வரக்கூடிய விஷயத்தில் கூட 40 இரவுகள் வாக்களித்தார் சொல்லி வருது. இது ஏன் இப்படி எழுதியிருக்கிறாங்க? இதனுடைய உண்மை பொருள் என்ன? மற்ற தப்சீர்களில், ஆங்கில தப்சீர்களில், தர்ஜுமாக்களில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சகோதரர், இது லைலத் இந்த புரிவதற்கு முன்னாடி அந்த அரபுடைய சொல்லாடல் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இரவை மட்டும் குறிக்கக்கூடிய சொல் லெயில். லெயில் என்ற அந்த அரபு பதம் இரவை மட்டும் குறிக்கும். நஹார் என்ற அரபு பதம் காலையை மட்டும் குறிக்கும், பகலை மட்டும் குறிக்கும். லெயில் இரவு, நஹார் பகல். யௌம்னு சொல்லக்கூடிய அந்த அரபு சொல்லு ஒரு நஹாரும் ஒரு லெயில் இருக்கும், அதாவது இரவும் பகலையும் கொண்ட ஒரு நாள் யௌம குறிக்கும். லைலத்து எங்கக்கூடிய அந்த சொல்லு எப்படி யௌமுன்ற சொல்லு நஹாரையும் லெயிலையும் உள்ளடக்கிய ஒன்றோ, அதே போலதான் லைலத் என்ற சொல்லும் நஹாரையும் லெயிலையும் உள்ளடக்கி இருக்கும். நீங்கள் பெரும்பான்மையான குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், லைலத் என்ற சொல் எண்ணிக்கை விஷயமாக வரும்பொழுது, மாதங்கள் விஷயமாக வரும்பொழுது, கவுண்டிங் விஷயமாக வரும்போது, இந்த விஷயத்திலாம் இந்த இடத்துலாம் வரும்பொழுது நாள் என்று தான் வைக்க வேண்டும் பொருள். நீங்கள் இரவுண்டு வச்சிங்கன்னு சொன்னால் பிழையான அர்த்தமாக ஆகும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அதுலேயே அதுக்கு பதில் இருக்குது. உதாரணமாக, இதுவாதுனா மூசா அர்பாயின லைலத்தன், நாங்கள் மூசாவுக்கு 40 இரவுகள் வாக்களித்தோம்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். 40 நாள் என்ன செய்கிறாங்க? ஊரை விட்டு வெளியே போகிறாங்க. போன இடத்துல என்ன செய்கிறாங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை அவங்க பொறுப்பு சாட்டிட்டு போகிறாங்க. அங்கே சாமிரி வழிகெடுத்து காலை கண்ட வணங்க வைக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் கழிச்சு திரும்பி வர்றாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தாடியை பிடிச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் வணங்க இப்படிலாம் கேட்குறாங்கல்ல. அப்போ என்ன தெரியுது? மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாட்கள் ஊரில் இல்லைன்னு தெரியுதா இல்லையா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அந்த இடத்துல? அர்பாயின லைலத்தன்னு சொல்கிறான். இப்போ சகோதரர்கள், லைலத்துங்கிறதுக்கு இரவு என்று பொருள் வைத்தோம்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 இரவுகள் போயிட்டு வந்தாங்க அல்லாஹ் கிட்ட. அப்போ பகலில் எங்கே இருந்தாங்க? இரவு மட்டும் போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக பகலில் ஊரில் தான் இருந்திருக்கணும். அப்போ ஊரில் இருந்திருக்குன்னு சொன்னால் அவங்க காலை கண்டு வழங்க விட்டுருப்பாங்களா? விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க கோவப்பட்டு சாமிரியால் வழியிறக்கப்பட்ட மக்களை பார்த்து கோவப்பட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடியை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த இடத்துல தெளிவாக தெரிகிறது, லைலத் என்ற சொல்லு ஒரு முழுமையான நாளை தான் குறிக்கிறது. அதே மாதிரி தான் நீங்கள் கேள்வி கேட்ட அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடியது, லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் இருக்கு இல்லையா, முழுமையான நாளை தான் குறிக்கும். ஒரு இரவு மட்டும்தான் நீங்கள் லைலத்துல் கத்ர்னு சொன்னீங்கன்னா அப்போ என்ன செய்யாது? முழுமை பெறாது. அப்போ 24 ஹவர்ஸ் இரவாக ஒரு நாளில் இருக்காது, 2 நாள் தான் ஆகும். 24 ஹவர்ஸ் இரவாக இருக்குமா பூமியில்? இருக்காது. அப்போ இரவு மட்டும்தான் நீங்கள் லைலத்துல் கத்ர்னு சொன்னால், அப்போ இரவுடைய கட் ஆஃப் என்னது? 12 ஹவர்ஸ். 12 ஹவர்ஸ் கட் ஆஃப் போகும்போது இப்போ ஒரு பகுதிக்கு என்ன இல்லாமல் போவோம்? லைலத்துல் கத்ர் வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய சாத்தியக்கூறல் இருக்குது. அப்போ அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? இப்படி சொல்லியிருக்க மாட்டான். ரெண்டாவது, துருவ பிரதேசங்கள், பல பிரதேசங்களில் இரவே வராமல் இருக்குமே. அப்போ அவங்களாம் என்ன செய்ய? லைலத்துல் கத்ரே கிடையாது. அப்படி கிடையாது. லைலத்துல் கத்ர் என்று சொல்வது ஒரு கதிருடைய நாள். ஏன் அது இப்படி பொருள் வைக்கணும்னு சொன்னால், அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லைலத்துல் கத்ரி ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர். மாதம் கவுண்ட் அல்ஃப் நாம் ஆய்வு பண்ணக்கூடிய அனைத்து ஆயத்துக்களையும் நம்ம எடுத்து வைத்து லைலத்துக்கு ஒரு முழுமையான நாள் என்று தான் குறிக்கும். சரி, எப்போ இரவுண்டு வரும்? இந்த லைலத்துன்ற பதத்துக்கு எப்போ இரவுண்டு வரும்னு சொன்னால், லைலத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ யோம் ஒட்டிட்டு வரணும். லைலத்து யோமுன்னு வரும்பொழுது மட்டும்தான் இந்த யோமுங்கிற சொல்லு பகலாகவும் லைலத்துங்கிற சொல்லு இரவாகவும் வரும்.
மற்ற எல்லா இடங்களிலும் மாசத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம், கவுண்டிங் நம்பரை சொல்லப்பட்ட இடம் எல்லாத்துலேயுமே வந்து லைலத்து வறுமையானால் ஒரு இரவும் பகலையும் கொண்ட முழுமையான நாள் தான். தர்ஜுமாக்களில் வந்து நிறைய பிழைகள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த துறையில் ஆய்வு இல்லாமல் பல முறை இந்த மாதிரி செஞ்சு, உதாரணமாக வந்து ஹலக்கல் இன்சானா மின் அலக் அந்த விஷயத்தில், லுத்துஃபா அலக்கா மேட்டரில் எப்படி வந்து அந்த எம்பரியாலஜி விஷயத்தில் அறிவில்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க, அப்போ அந்த இல்மு இல்லாமல் இரத்த கட்டிலேருந்து அல்லாஹ் படைச்சாண்டு வந்து சொல்லி எழுதப்பட்டிருந்துச்சு. நம்முடைய தெரிஞ்ச காலம் வரைக்கும் இரத்த கட்டிலிருந்து லுத்துஃபா அலக்கான்ற சொல்லுக்கு வந்து இரத்த கட்டின்னு மொழிபெயர்த்திருந்தாங்க. அதை யார் வந்து திருத்தி கொடுத்தா, ஒரு கிறிஸ்தவராக இருந்த டாக்டர் கீத் மோர் வந்து எம்பரியாலஜியை படித்து அதில் பட்டம் பெற்று பிஹெச்டி வரைக்கும் போய், இல்லை அல்லாஹ்வுடைய கலாமில் வந்து இப்படி இருக்க முடியாது, ஏன்னா எம்பரியாலஜியில் கருவியலில் வந்து இரத்த கட்டி அப்படிங்கிற ஸ்டேஜே கிடையாதுன்னு சொல்லி அவர் அரபு டிக்ஷனரியை பார்த்து அதில் தவற பிழையை கண்டுபிடித்து அரபு மொழியை முறைப்படி படித்து, இல்லை இது வந்து தொங்கிக் கொள்ளக்கூடிய ஒட்டிக்கொள்ளக்கூடிய சப்ஸ்டன்ஸ், கிளிங்கிங் சப்ஸ்டன்ஸ் சொல்லி டிக்ஷனரி மாற்றப்பட்டிருக்கா இல்லையா? அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் லைலத்துங்கிற விஷயம் வந்து ஒரு நாளும், அதாவது ஒரு நாளுக்குரிய சொல்லுன்னு சொல்லி அந்த இல்மு வந்து வந்த பிறகு, நம்ம பிரச்சாரத்தை நம்ம ஓங்கி ஒழித்த பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த தர்ஜுமாக்களை என்ன செய்யும், மாற்றப்படும். அந்த நாள் மிக விரைவில் இல்லை. அதுக்காக நீங்கள் என்ன துவா செய்யுங்க, உழைங்க இன்ஷா அல்லாஹ்.